நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவாவுக்கு வாக்களித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் நம்மை அற்புதமாய் நடத்தும். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அடிக்கடி நம் ஜெப நேரங்களில் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிப்பது உண்டு. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. எந்த நாவையும் குற்றப்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம், குறை சொல்லி கொண்டிருக்கலாம், பழி சுமத்தி கொண்டிருக்கலாம். நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வெற்றியை தருவார், ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு வழியை நமக்கு உண்டாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி கலந்த இருதயத்தோடு உடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் வந்து நிற்கிறோம். இம்மட்டும் நடத்தினீர் அப்பா, கரம் பிடித்து நடத்தினீர். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாகப்பா. சோர்ந்து போய் வந்திருந்தாலும், தடுமாற்றத்தோடு வந்திருந்தாலும், இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தைகளை அனுப்பி பலப்படுத்தி தைரியப்படுத்தி போகும் வழியை காட்டி நடத்த போற உன்னதமான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும், ஒரு புதிய காரியத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உற்சாகமாய் பாடி இவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை நாம் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசப்படுகிற தேவன், மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே. வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் காரியங்கள் செய்தாரே. வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார். இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார். இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாமே நினைவு கூர்ந்தார். தாயின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். குணங்கள் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். குணங்கள் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம்.
எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் உதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் உதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. கடுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கடுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வருமையா போதகரே, போதகரே, வருமையா வருமையா, போதகரே, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே.
வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. உற்சாக மனதோடு அப்பா வீட்டில் ஆமென். எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இது எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறத்தால் திரும்பி வருவா. ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மதிலை பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறத்தால் திரும்பி வருவா. ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறத்தால் திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை
எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். வாயிலே காலம் கையிலே திருவசனம், வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், நன்றி ஆண்டவரே. கொடுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஒரு கொடுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹalleluya ஹalleluya. ஒருமித்து பாடுவோம். ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Jesus. Hallelujah. Hallelujah. கிருபாகரனே, காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த முகத்திற்கு முன்பாக நின்று பாடி ஆராதித்து வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். தகப்பனே, நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிசாசு கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் பொல்லாத இருளின் வல்லமைகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியை சொல்லி முதிக்கும், அவர் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்று சொன்னீரேன். அப்படி வளர்ந்து பெருக அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய தயவு இரக்கம் உடைய பிள்ளைகளை காக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் சமூகத்தை வந்து ஆறுதல் கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை இறக்கவும் பெருகட்டும். அப்பா, தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவரே என்கிற நாமம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும், எந்த வேண்டுதலோடு நீங்கள் வந்திருந்தாலும், எந்த தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் ஒத்தாசை அனுப்புகிறவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை நிச்சயமாய் கடந்து வரும். ஒரு உதவி நிச்சயமாய் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நம்மை நோக்கி கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும்போது முழு பலத்தோடு முழு நம்பிக்கையோடு பாடுங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே கடந்து வரட்டும். சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாடப்போகிறோம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. சொல்லமா? ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே. ஆமென். ஜெயத்தை தந்திடும். சொல்லுங்க. முடியாதது ஒன்றுமே இல்லை, முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு சே கூட அல்லேலூயா 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 அல்லே. ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்வார். ஜெபமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே. அவர் ஜெபிக்க தருகிறவர். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சொல்லுங்க. முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல, ஜெயம் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம்.
இன்றைக்கு வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை சொல்லுங்க. இரும்பு தாழ்பாள்களை ஒரு விஷயம் கூட, இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம், வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும். காலை நேரத்தில் உயர்த்தி பாடுங்க. அவர் ஜெபத்தை தருகிறவர், விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர். ஜெயத்தை தந்திடும் ஜெபம், முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சொல்லி பாடுங்க. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம், சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம், சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். கரங்களை உயர்த்தி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். இதை பாடும் போதே ஒரு ஜெயம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவரே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா. ஒரு விசை கூட சொல்லுங்க. போராடி போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம், போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம், பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பாடும்போதே எல்லா பேய்கள் ஓடும், நோய்கள் அகற்றும், நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே. ஆமென் ஆமென். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபமே ஜெயம். ஆமென். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சொல்லுங்க. முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உயர்த்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசை கூட. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர்,
உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னவர், எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, எத்தனையோ தேவைகளோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஆதார வசனம் ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வேண்டிக் கொள்வதை செய்வார். வேண்டிக் கொள்வதை செய்வார். இங்கு பார்த்தீர்களானால் வாசிக்கப்பட்ட வசனத்தில் உனக்கு வேண்டியவை எல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ பயப்படாத, எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் தியங்காதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிறதை நான் வாசிக்க கேட்டோம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தன் வயல்வெளியில் தன்னை நம்பி வந்த ஒரு மகளுக்கு அந்த வயலின் உரிமையாளராக இருக்கிற போவாஸ் அந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற காரியம்தான், நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கு போவாஸ் ஆகிய இயேசுவை நோக்கி அவரை நம்பி இந்த காலை நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். எந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்புகளோடு, தேவையோடு நாம் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வேண்டிக் கொள்வதை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வேண்டிக் கொள்வது என்பது 2 காரியங்களை கொண்டது. ஒன்று தேவையானது, 2 கேட்பது. ஒன்று தேவையானது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், ஒரு அடிப்படையான ஒரு காரியங்கள் இருக்கலாம். அந்த தேவையானதை தேவ சமூகத்தில் நின்று கேட்கும்போது நாம் வேண்டிக் கொள்கிறது எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். 2வது கேட்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் கேட்பது, நம்முடைய நீடர் தேவை நேரத்தில் அல்லது நம்ம கேட்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் இன்றைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பே நமது தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி, நல்ல கவனிங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம் நிலைகளை நன்றாய் அறிந்தவர், நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்தவர். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே, ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே இது இப்போ எனக்கு வேணும் என்று ஒரு மனிதனுடைய தேவை கேட்பதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, நீங்கள் எதை கேட்டாலும், என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இந்த காலை நேரத்தில் எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி,
எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நெடுநாட்களாக ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரே எனக்கு ஜெயம் இல்லை, ஆண்டவரே நான் வெற்றியை பார்க்க முடியவில்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை என்று எத்தனையோ சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நாமத்திலே கேட்கும்போது அதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, பாருங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்லா கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேலாய் அற்புதங்களை இன்று கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அற்புதம் செய்ய இயேசுவால் முடியும், நம்முடைய போவாசால் முடியும். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, உன் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, என்ன செய்வதென்று தெரிவதை குறித்து, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்றைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னதைப் போல இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வயல்வெளியில் அவரை நம்பி வந்த நமக்கு, அவர் சபையிலே நம்பி வந்த நமக்கு தேவன் வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீத புஸ்தகங்களே 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி, பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. காலை நேரத்தில் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தருவார். நீங்க என்னெல்லாம் மன விருப்பத்தோடு வாஞ்சையோடு அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி தமது ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் அவரை நம்ப வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்பது முக்கியமல்ல, தேவைக்காய் ஜெபிப்பது முக்கியமல்ல. அவர் நிச்சயமாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், என் ஜெபத்தை கேட்டு, என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நமக்கு வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்கு 9வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அநேக தரம் அந்த மகனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொள்வதற்கு சத்துருவானவன் பல முயற்சிகளை செய்தான். அப்போது இயேசுவினிடத்தில் வந்தபோது அந்த தகப்பன் சொல்லுகிறத நீங்க பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. பாருங்க, தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், பாத்தீங்களா, இங்க தகப்பன் ஜெபிக்கிறார் பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதாவது செய்யுங்கப்பா. அப்படி அல்ல ஜெபம். ஆண்டவர் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவார். 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த காலை நேரத்தில் நீங்கள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு அவர் வயல்வெளியை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கலாம். எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். அநேக சவால்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்திருக்கிற நாம் அந்த ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு வரணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் செய்வார், எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் தருவார், எனக்கு வேண்டியது எல்லாம், நான் கேட்டதை எல்லாம், என் மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்குமானால், இன்றைக்கு எந்த சூழலில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், அற்புதத்தை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.
இன்றைக்கு அப்படி வேண்டிக் கொண்ட சிலருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை இந்த காலை நேரத்திலே சில பேரை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் தேவனை எதற்காக வேண்டிக் கொண்டார்கள், அந்த வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி பதில் செய்தார், அவர்கள் வேண்டுதலை கேட்டு தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை சில நபர்களை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கு யாரு சொல்லப்படுகிறதுனா அன்னாளை சொல்லப்படுகிறது. அன்னாளுக்குடைய வேண்டுதல் அங்க செய்கிறாள் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இங்க ஒரு வேண்டுதல், இங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். எதற்கு? தனக்கு பிள்ளை வேண்டும், ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். ஒரு தேவ மனிதன் அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அன்னாளை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிச்சு பாருங்க. வசனம் 17 வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. பாருங்களேன், இன்றைக்கு சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இன்றைக்கு இதே போல இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு குறையோடு, ஏதோ ஒரு தேவையோடு அவர் சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் உங்கள் விண்ணப்பத்தின்படி, தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். அன்னாள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. காரணம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை அங்கீகரித்தார், என் விண்ணப்பத்தை கேட்டுட்டார், நிச்சயமாய் அவர் கண்களிலே எனக்கு தயை கிடைக்கும் என்று சொல்லி அவள் போய் போஜனம் செய்தால் நீங்கள் வாசித்து பார்ப்பினா அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒரு வேதனையோடு, ஒரு துக்கத்தோடு, எப்படி இந்த குறை என் வாழ்க்கையில் மாறப்போகுது, இதை எப்படி நான் நடந்து போகிறேன், ஒரு பெரிய போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு முதலில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு தேவன் கட்டளையை தருவார். எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறையோடு இருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நம்பிக்கையாய் பற்றி கொள்ளும் போது, அவர் சமூகத்தில் நம் விண்ணப்பத்தை செலுத்தும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். சரீரம் செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டது. நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இதுதான் முக்கியம். தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் நான் மறுபடி சொல்கிறேன், இன்றைக்கி எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அது கிடைக்கும், அதை தருவார். அந்த விண்ணப்பம் நடக்கும். அந்த ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை கேட்டார், எனக்கு இன்னைக்கு இப்பொழுதே இந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாகவே என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி ஜெபிப்போமானால் ஒரு பெரிய காரியத்தை தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாம் சரீரம் செத்து போயிட்டு என்று கருதினாலும் ஈசாக்கை தேவன் தர முடியுமானால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைத்த நேரத்தில், எல்லாம் முடிந்து விட்டது நினைத்த சூழ்நிலையில் தேவன் இன்றைக்கு உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கத்த செய்வார். நமக்கு வேண்டியதை கத்த தர வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை தேவன் செய்வார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், அன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஜெபித்தாள். எதற்காக? தனக்குடைய குறைகள் மாறும்படியாக, நிந்தை மாறும்படியாக, அற்புதத்தை தேவன் செய்யும்படியாக அன்னாள் ஆண் குழந்தைக்காக ஜெபிக்கிறாள். அதே போல 2வது, இங்கு தன்னை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும், அவர் கரம் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும், மீண்டும் என் வாழ்க்கையிலே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை விலக்கி கொள்ளும் என்று சொல்லி ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நெடுநாட்களாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும், எவ்வளவு சொல்ல பாருங்க, உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சற்று யோசித்து பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கர்ப்பத்தின் கனிகளை மாத்திரமல்ல, நிலத்தின் கனிகளையும் தானியத்தையும் திராட்சரசங்களையும் எண்ணெய்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோபை தேவன் இப்படிதான் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை தேசத்திலே மிகவும் பெருக பண்ணி அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் வைத்திருந்தார். வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தோடு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையே நான் பார்க்க முடியல, எப்போதும் தோல்விகளையும் எப்போது கஷ்டங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 29:11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காலை நேரத்தில் தமது ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, பலத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, வேதம் சொல்லுகிறது ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். இந்த காலை நேரத்தில் வீடு வாசல் இல்லை, தொழில் ஆசீர்வதிக்கப்படவில்லை, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யாபேஸ் இப்படியாக ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இதே போல இந்த காலை நேரத்தில் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். உங்களுக்கு வீடு வாசல் உண்டாகும், வேலை ஸ்தலத்திலே நல்ல உயர்வுகள் கிடைக்கும், தொழிலிலே ஆசீர்வாதம் உண்டாகும், பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறார். ஏன்? தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் எப்போதும் ஆசீர்வாதமாக
இருக்க முடியும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அதிலே இறங்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும். தேவனுடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய கரம் என்று சொல்லப்படுகிறது. விடுதலை செய்து கொண்டு வந்ததைப் போல இன்றைக்கு எந்த அடிமைத்தனத்திலே, எந்த பாவத்தின் பழக்கத்திலே, எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. உங்களை எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் நடத்துவார். 2 நபரை நான் காட்டி கொடுத்த இந்த காலை நேரத்தில் வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ, எந்த தேவையோடு வந்திருக்கீங்களோ, நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்பர் 1, அன்னாளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு குறையோடு, ஒரு நிந்தையோடு வந்து நிற்கிறார்கள். அவங்க சொல்லுகிறாங்க, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார், அப்புறம் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஏலி பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் குறையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். 2வது காரியம், யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். இந்த யாபேஸ் துக்கமானவன் என்று பெயர் பெற்றிருந்தான். வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான், வேதனைகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான். தன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மகனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இறங்கி அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் அவர் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை அவர் செய்வார். அவர் மாறாதவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் வேணாலும் மாறலாம், நம்முடைய தேவன் மாறாதவர், வாக்கு மாறாதவர். வேண்டிக் கொள்வதை நிச்சயம் செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதத்துக்காக அல்லது குறையோடு, ஒரு பலவீனத்தோடு, ஒரு சோர்வோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதம் வரப்போகிறது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்க போகிறது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நடத்த போகிறார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவர். தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஆமென், ஜெபமே ஆமென் ஆமென், ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. எங்கள் முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஆமென். ஜெபமே ஜெபம் ஜெயத்தை தரும். உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார், அற்புதம் நடக்கும். முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் வேண்டியதெல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். வேண்டிக் கொள்வதை செய்வார். ரூத்துடைய வாழ்க்கையில் போவாசை நம்பி வந்த குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள்.
ஒரு காலம் தூற்றப்பட்ட காலமாய் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட காலமாய் இருக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். நான் பயப்பட போவதில்லை, நான் கலங்க போவதில்லை, திகைய போவதில்லை. என் ஜெபத்தை கேட்டு, என் வேண்டுதலை கேட்டு, என் விண்ணப்பங்களை கேட்டு எனக்கு வேண்டியதை அவர் செய்வார். நிச்சயம் செய்து அற்புதங்களை நடத்துவார். எல்லாம் கேட்டு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், என் வாழ்க்கை சமாதானம் பெருகட்டும், எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.